சங்கீதம் 81 3-4 வசனங்கள். அமாவாசையில், பௌர்ணமியில், நமது திருவிழா நாளில் எக்காளம் ஊதுங்கள். இது இஸ்ரவேல் மக்களுக்குரிய விதிமுறை, யாக்கோபின் கடவுள் தந்த நீதி நெறி. ஆம் சகோதரனே, சகோதரியே, அமாவாசை தினத்தன்று நாம் எக்காளம் ஊதி ஜெபிக்க வேணும். எக்காளம் ஊதப்படுகிற இடத்தில் ஒரு யுத்தம் நடக்கப் போகிறது என்று அறிகுறி. கர்த்தராகிய தேவன் அவருடைய பிரசன்னத்தில் நம்மை யுத்தம் செய்ய அழைக்கிறார். அடிமைத்தனத்தில் இருந்த அசிரியா மக்கள் எருசலேமில் ஆராதிப்பார்கள் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட பொழுது எக்காளம் ஊதப்பட்டது. இன்றைக்கு பிசாசானவன் வியாதிகளை கொடுத்து, கஷ்டங்களை கொடுத்து, கடன் தொல்லைகளை கொடுத்து, அவமானங்களை கொடுத்து, தன் வசைப்படுத்தி அவன் அரசாட்சி செய்கிறான். இருள் நீங்கி ஒளி வருகிற முதல் நாள் நம் வாழ்க்கையிலே கூட அனைத்து விதமான இருள் நீங்கப்படுகிற நாள் இதுதான். கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போம் சகோதரனே, சகோதரியே. இன்று இரவு மீட்பை காண்போம். சங்கீதம் 98:6 சொல்லுகிறது, ஒரு புதிய அரசர் அரசாட்சி ஏற்கும் பொழுது எக்காளம் ஊதப்படுமாம். இத்தனை வருஷங்கள், இத்தனை நாட்கள் பிசாசானவன் நம்மை அரசாட்சி செய்து கொண்டிருந்தான். இன்று இரவோடு கர்த்தராகிய தேவன் இயேசு சுவாமி தான் நம் அரசர். அவர் நம்மை அரசாட்சி செய்கிற நாள் துவங்கும். வியாதிகள் சுகமாக்கப்படும், கடன் தொல்லைகள், கஷ்டங்கள் நீங்கும், செழிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் நம் இல்லத்தில் வந்து சேரும். ஆமென்.